கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேதபாட கூட்டத்தின் முதலாம் நாளுக்கு வருகை தந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். We would like to thank every one of you for having come and acknowledging our invitation, and for everyone who has come here to attend these meetings. நாம் இந்த நாட்களிலே தானியேலினுடைய தரிசனங்கள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானிக்க போகிறோம். These days we are going to meditate upon the visions of Daniel along with the support and help of the Holy Spirit. இந்த வேதபாட கூட்டத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக என் இருதயத்தில் உள்ள ஒரு பாரத்தை நான் உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்கிறேன். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு சில நிமிஷங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுவோம். Before we go ahead with the Bible study, I would like to bring forth a burden that is in my heart. We are all going to pray together before we proceed further in the Bible study. கடந்த வாரத்திலே கொட்டாரக்கரா சென்ட்ரு வேதபாட கூட்டம் நடைபெற்றது. The last week we had the Kottarakara Center Bible Studies. கடந்த மாதத்தில் இன்னும் பல்வேறு கூட்டங்களுக்கு நான் போயிருந்தேன். In the last month I had also attended many other meetings. ஆனால் முதல் நாள் கூட்டத்திலேயே அந்த பெரிய ஹால் நிரம்பி வழியக்கூடியதாக இருந்தது. And on the very first day I was able to see the entire hall full and was overflowing. ஆனால் நான் இந்த கடந்த 4 மாதங்களாக இந்த பெங்களூர் பட்டணத்தை நான் கவனிக்கும் போது ஒரு பெரிதான பாரம் எனக்குள்ள இருக்கிறது. But when I have been considering this city of Bangalore over the last 4 months, there is a great burden even in my heart. இந்த பெங்களூர் பட்டணத்திலே இந்த சென்ட்ரலே வாஞ்சையும் தாகமும் உள்ள எவ்வளவோ விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். There are many precious souls in the city of Bangalore who are much desirous and thirsty. ஆனால் அவர்கள் தேவ சமூகத்துக்கு வர வாஞ்சித்தாலும் வீட்டிலிருந்து புறப்பட்டாலும் இந்த பெங்களூர் டிராஃபிக் ஒரு பெரிய பிசாசா இருக்கிறது. Although they desire to come to God's presence, yet this traffic in Bangalore is a big demon. வாஞ்சையோடும் தாகத்தோடும் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்த பல குடும்பங்கள் இந்த டிராஃபிக்லே சிக்கிக்கொண்டு மணிக்கணக்காக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்று சில வேளை அங்கே சிக்கிக் கொள்கிறார்கள். There are so many families and people who come with great thirst and eagerness to God's presence, but they are struck up in the traffic and they are unable to move, and some they are just stationary in that place. ஒரு வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பெங்களூர்ல பிடித்திருக்கிற கட்டு இன்றோடு அவிழ்க்கப்பட வேண்டும். We are going to refer to a verse and we are going to pray this traffic menace that is in the city of Bangalore should be broken right today. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை அமலேக்கு வழிமறித்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். In the scripture we read Amalek did hinder the journey of the children of the Israelites. அவருடைய பிரயாணத்துக்கு வழிமறித்து ஒரு தடை உண்டாக்கினான். They were stonewalling their journey and they were a hindrance to their journey. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து சாமுவேல் இடத்திலே சொல்லும்போது சவுல் இடத்திலே சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை அமலேக்கு வழிமறித்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன். We read it in 1 Samuel chapter 15 that when God speaks to Samuel and to Saul, he says that I remember that thing when Amalek tried to hinder Israel from journeying further. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை அமலேக்கு வழிமறித்தபோது பல வருடங்களுக்கு பிற்பாடு கர்த்தர் சொல்லுகிறார், அதை என் மனதிலே வைத்திருக்கிறேன், அமலேக்கை முற்றிலுமாய் பழிவாங்குவேன். Literal Amalekites, when they hindered and stonewalled the journey of the children of Israel, the Lord says that I remember Amalek did hinder my children Israel from going and I would avenge them. அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை தேவ சமூகத்துக்கு நாம் கடந்து வருவதை இன்றைக்கு இந்த பட்டணத்திலே இந்த டிராபிக் மூலமாக வழிமறித்து மணிக்கணக்காக நிறுத்தப்படுகிறார்கள். If that be the case, we the spiritual Israelites, children of God, this traffic menace which is hindering us from coming to God's presence and it is stonewalling our attendance here. ஆகவே விசுவாசத்தோடு ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்து ஜெபம் பண்ணுவோம். 2 வார்த்தைகள் ஜெபிப்போம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள்.
இந்த பெங்களூர் பட்டணத்துடைய சூழ்நிலையை கர்த்தர் அப்சைட் டவுன் தலைகீழாக இன்றைக்கு இப்போது கர்த்தர் மாற்ற வேண்டும். Let us all hold our hands together right today, right now. The Lord should turn the traffic of Bangalore right topsy-turvy, upside down. Shall we pray? இந்த காரியத்தினுடைய சீரியஸ்னஸை நீங்கள் எத்தனை பேர் விளங்கிக் கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. வேதபாட கூட்டம், காத்தல் கூட்டம், சுத்தீர் கூட்டங்களுக்கு ஜனங்கள் கடந்து வர முடியவில்லை இந்த பட்டணத்திலே. I do not know as to how many of you know the seriousness of this matter. Many children of God are unable to come for the tarrying meeting, for Bible studies and for other meetings. ஆகவே போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த கட்டுகளை அறுக்க வேண்டும். அமலேக்கை பழிவாங்கின கர்த்தர் இந்த பெங்களூர் பட்டணத்திலே சூழ்நிலைகளை மாற்றுவாராக. Therefore let us pray so that God who avenged the Amalekites, so also the Lord might avenge this Bangalore traffic, so that things would be better. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இது நடக்குமா, இது சாத்தியமா என்றெல்லாம் யோசிக்காதிருங்கள். Do not ever think, will this ever happen? யோசுவா சூரியனை பார்த்து இந்த இடத்திலே நில் என்று சொன்னபோது சூரியன் அங்கே நின்றது. When Joshua looked at the sun and said, "Sun, stand still," the sun was able to stand still. சந்திரனை பார்த்து இந்த இடத்திலே நில் என்று சொன்னபோது அது அப்படியே நின்றது. When he commanded the moon to stand still, it was able to stand still. சூரியனையும் சந்திரனையும் தேவனுடைய வார்த்தைக்கு அதே இடத்திலே நிறுத்த கூடுமானால் இந்த பெங்களூர் பட்டணத்திலே செல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்துவது எம்மாத்திரம்? If the sun and the moon can stand still through the word of God, what is after all this Bangalore traffic to stop with the word of God? ஆகவே இப்போது நடக்கிற இந்த கூட்டங்களுக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து நடக்கக்கூடிய வேதபாட கூட்டம், காத்தல் கூட்டம், சுத்தீரி கூட்டங்கள், சபை ஆராதனை எல்லாவற்றுக்கும் ஜனங்கள் தடைகள் அகற்றப்பட்டு ஏற்ற வேளையிலே வந்து சேர வேண்டும். Not just for these Bible studies, but for all the meetings conducted in Bangalore city, people should be removed from the hindrances and people should come freely and worship God. தெலுங்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Shall we read Habakkuk chapter 2 and verse 3? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. For the vision is yet for an appointed time, but the end it shall speak and not lie. Though it tarry, wait for it, because it will surely come, it will not tarry. பிரியமானவர்களே, தரிசனம் என்றால் என்ன? அந்த தரிசனத்துக்கு தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Beloved ones, from the scriptural portion we read what is a vision and as to how important God gives importance to the word vision. தேவன் கொடுக்கிற எந்த ஒரு ஆவிக்குரிய தரிசனமும் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Every spiritual vision that God gives is kept for an appointed time. முடிவிலே அது விளங்கும். But at the end it shall speak. தரிசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. And the vision will never ever speak a lie. ஒருவேளை அந்த தரிசனம் நிறைவேற தாமதமானால் அதற்கு காத்திரு. Perhaps if that vision would tarry, you wait for it. அது நிச்சயமாய் வரும். Because it will surely come. அது தாமதிப்பதில்லை. It will not tarry. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வேதத்திலே எத்தனையோ ஆவிக்குரிய தரிசனங்களை பார்க்கிறோம். அதில் பல தரிசனங்கள் நிறைவேறி முடிந்துவிட்டது. சில தரிசனங்கள் தற்போது நிறைவேறி கொண்டிருக்கிறது. சில தரிசனங்கள் வெகு சீக்கிரத்திலே இனி நிறைவேறப் போகிறது. There are many visions we read in the scripture. Some visions have already come to pass. Some visions are in progress and they are coming to pass. And some visions are yet to come to pass and shortly they will come to pass. தரிசனம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம். எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே அந்த தேவ ஜனங்கள்
சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that vision is very important for the people of God, and the scripture also says that where there is no vision, people perish. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தமிழிலே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய பாஷையிலும் ஆங்கிலத்திலும் மற்ற மொழிபெயர்ப்புகளிலும் தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். In Proverbs chapter 29 and verse 18, we read in other languages that prophecy, where there is no prophecy, people would perish. But in the Hebrew language and in the English language, we read that where there is no vision, the people perish. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உங்கள் கரத்திலே இப்படி ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a pictorial handbill that is given in your hands. இரண்டு பக்கங்களிலும் இந்த படங்கள் இருக்கிறது. And these pictures are on both the sides. முதல் பக்கத்திலே அதாவது ஒரு நேபுகாத்நேச்சார் கண்டதான ஒரு தரிசனத்தை தேவன் தானியேலுக்கு காண்பித்து கொடுக்கிறார். First, on the first side, we read that the vision which God showed Nebuchadnezzar, God shows it to Daniel. தானியேலுக்கு கிடைத்த இரண்டு முக்கியமான தரிசனங்களை ஒரு பக்கத்திலே நாம் பார்க்கிறோம். On the one side, we read two important visions which Daniel received from God. ஆனால் உங்களுடைய கரத்தில் கொடுத்த படத்தில் இரண்டாம் பக்கத்திலே நீங்கள் பார்க்கும்போது, but if you turn over leaf and see on the other side of your page, வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த தரிசனங்கள் எவ்விதமாய் நிறைவேறினது என்பதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து களிமண் படிவங்களை கண்டுபிடித்து பிரிட்டிஷ் மியூசியத்திலே வைக்கப்பட்டிருக்கிற சில உண்மை பொருள்கள், உண்மை படங்களை இங்கே பார்க்கிறோம். We read certain important fossils that have been captured by British scientists, and they have been photographed here and they are depicted in this picture. Clay tablet. It is being mentioned the clay tablets that have been found by British scientists have been displayed as a picture here. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன்தானா? Is Lord Jesus Christ the true God indeed? இந்த சந்தேகங்கள் உலகத்திலே பல்வேறு ஜனங்களுக்கு காணப்படுகிறது. தற்போது தேவ ஜனங்களுக்கு கூட அந்த சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறது. These doubts are coming up even in the people all over the world, and even in the recent past, people of God have this doubt in them. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. In the book of Revelation chapter 19 and verse 10, we read about Lord Jesus Christ and his testimony as a prophetic saying. தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி முடிந்திருக்கிறது என்பதை நாம் இந்த கூட்டத்தின் 2-3 நாட்கள் பார்க்க போகிறோம். இந்த கூட்டத்தின் முடிவிலே இனிமேல் நிறைவேற போகிற தீர்க்கதரிசனத்தை பார்க்க போகிறோம். In the first 2 or 3 days, we are going to see as to how the word of prophecy which God has prophesied word by word has perfectly been accomplished, and the next few days we are also going to see as to how the word of prophecy is going to get fulfilled even in the future. ஆகவே நாம் கேள்விப்பட போகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசனங்களும் அதனுடைய நிறைவேறுதலும் தரிசனங்களும் அதனுடைய நிறைவேறுதலும் இயேசுவே மெய்யான தேவன் என்று சாட்சி கொடுக்கிறது. Therefore, every prophetic saying that we are going to hear and every vision that we are going to discuss now is going to prove that Lord Jesus Christ is the true God indeed. நீங்கள் உலக சரித்திரத்தை கவனமாக படித்தால் இதுவரை உலக சரித்திரத்திலே 6 சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்திருக்கிறது. If you would read the history of the world, we know that there are 6 kingdoms, empires that have come and they have just perished and vanished. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், அந்த சாம்ராஜ்யங்களை பற்றி நான் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும், அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? Perhaps you might think, why should I know about these empires and what is the use of me understanding these empires? பத்மு தீவிலே சிறையிருப்பிலே காணப்பட்டதான யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆவியானவர் இந்த சாம்ராஜ்யங்களின் சரித்திரத்தை
சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். We read that in the island of Patmos, Lord, the Spirit of the Lord proved and spoke about these empires to John. யோவானுக்கு தரிசனத்திலே ஒரு மிருகம் காண்பிக்கப்பட்டது. There was a beast that was shown in the vision of John. அந்த மிருகத்துக்கு 7 தலைகள் காணப்பட்டது. And that beast had 7 heads. அந்த மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி உட்கார்ந்திருந்தாள். And there was a woman who was seated upon that beast. அப்போது அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆவியானவர் யோவானுக்கு சொல்லிக் கொடுப்பதை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே படிக்கிறோம். And the spiritual significance of that, the Spirit of the Lord is teaching that in Revelation chapter 17, 7 and 8, verses 9 and verse 10. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். And here is the mind which hath wisdom. The 7 heads are 7 mountains on which the woman sitteth, and there are 7 kings. 5 are fallen, and 1 is, and the other is not yet come. And when he cometh, he must continue a short space. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்த 7 தலைகளுக்கு முதல் ஆவிக்குரிய அர்த்தம் 7 மலைகளாம். The spiritual significance of those 7 heads is 7 mountains. உலகத்திலேயே 7 மலைகள் மேல் அமைந்திருக்கக்கூடிய ஒரே பட்டணம் ரோம் பட்டணமாக இருக்கிறது. The city of the Rome is only city that is seated upon 7 mountains. இரண்டாவது ஆவிக்குரிய அர்த்தம் அவைகள் 7 ராஜாக்களாம். The second spiritual significance, it speaks about 7 kings. 7 ராஜாக்கள் என்பது 7 சாம்ராஜ்யங்களை குறிக்கிறது. 7 kings, it speaks about the 7 empires. அவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். 5 have fallen already. ஒருவன் இருக்கிறான், And 1 is, இன்னொருவன் இனிமேல் வரப்போகிறான். and the other is not yet come. அந்த விழுந்து போன 5 பேர் யார்? Who are those 7 fallen ones? முதலாவது எகிப்து சாம்ராஜ்யம். Firstly, the Egyptian empire. இரண்டாவது அசீரிய சாம்ராஜ்யம். Secondly, the Assyrian empire. மூன்றாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம். 3, the Babylonian empire. நான்காவது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். 4th, the Medo-Persian empire. ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம். 5, the Grecian empire. இவர்கள்தான் விழுந்து போன 5 பேர். These are the 5 fallen ones. ஒருவன் இருக்கிறான். And 1 is yet to come. யார் இந்த ஒருவன்? Who is that one person? யோவான் தரிசனம் கண்டபோது இந்த உலகத்திலே ஆளுகை செய்த ரோம சாம்ராஜ்யமே அந்த ஒருவன். When John was living upon the face of this earth, it was that Roman empire, that only empire which was existing at that time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. யோவானின் நாட்களில் 5 பேர் விழுந்தார்கள். During the time of John, 5 have fallen. இதோ நம்முடைய நாட்களிலே 6 பேர் விழுந்தார்கள். Behold, during our times, 6 have fallen. பிரியமானவர்களே, யோவானுக்கு ஆண்டவர் இந்த சாம்ராஜ்யங்களை பற்றிய சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். Beloved ones, we see that the Lord taught John about these empires. நீங்கள் உலக சரித்திரத்தை கவனமாக படித்தால், When you would avidly read the history of this world, இந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, வீழ்ச்சி உலக சரித்திரத்திலே இருப்பதை பார்க்கலாம். மிகவும் தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Much more in the world history, it is more clear, more precise, written in the word of God about their beginning, their growth and their fall. ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் நம்முடைய இந்தியா உட்பட முழு உலகத்தையும் அவர்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏறத்தாழ approximately including India, all these empires were reigning over the entire world. அப்படிப்பட்ட ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் மணவாட்டி சபைக்கும் சில தொடர்புகள் இருக்கிறது. அந்த சாம்ராஜ்யங்கள் எப்படி வீழ்ந்தது என்பதை நாம் கண்டுபிடித்து அந்த சுபாவங்கள் நமக்குள் வராமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். The growth and the fall, in comparison to the bridal church, there is so much of connections. We should beware and be very careful that such falls would never come into our lives. இனி நாம் இந்த தரிசனத்திற்கு
நாம் கடந்து வருவோம். தானியேலின் தரிசனத்துக்கு கடந்து வருவோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாக படித்து பார்த்தால், Now shall we move to the visions of Daniel? If we would turn to Daniel chapter 2. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்த்த அந்த விழுந்து போன சாம்ராஜ்யங்களுக்கும் இப்போது நாம் தியானிக்க போகிற இந்த சாம்ராஜ்யங்களுக்கும் தொடர்பு இருக்கிறபடினாலே தான் நான் அதை விளக்கம் கொடுத்தேன். அதை அறிந்திருக்க வேணும். Beloved ones, I am giving you preface about the empires that were mentioned in the book of Revelation. They have got a great connection to the ones which are mentioned in the book of Daniel. That's why I was able to expound these things in the beginning. இப்போ எல்லா வசனங்களையும் 3 பாஷையிலே வாசிக்க நமக்கு சமயம் மிகவும் குறைவு. ஆகவே ஒரு கதையை போல நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், கவனியுங்கள். There is not much time for us to read in every language. Just like a story, I will run through these things. மூன்றாவது இந்த உலகத்தை ஆளுகை செய்த மூன்றாவது பெரிய சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். It is the Babylonian Empire which was the third empire which ruled and reigned over the entire world. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே எழும்பின மிகவும் பிரபலமான முழு உலகத்துக்கும் பிரபலமான ராஜாதான் நேபுகாத் நேச்சார். இது ஒரு கற்பனை கதை அல்ல, நீங்கள் உலக சரித்திரத்திலே போய் பார்க்கலாம். It is Nebuchadnezzar who has been the most famous king who rose up in this Babylonian empire. This is not a fable or a story, but this is a true story, a true history in the history of the world. நேபுகாத் நேச்சார் இந்த உலகத்திலே ஜீவித்தான், மறைந்தான் என்பதற்கு ஆதாரமாக அவனால் உண்டாக்கப்பட்ட பாபிலோனின் தொங்கு தோட்டங்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது. We know that it is a proof that King Nebuchadnezzar lived on this earth and he vanished, he died from this earth, and as a proof of this we have the hanging gardens of Babylon as a proof. கடந்த சில வருஷங்கள் வரை உலக அதிசயங்கள் 7 அதிசயங்கள் உலக அதிசயங்கள், அந்த 7இல் ஒன்றாக இந்த தொங்கு தோட்டமும் காணப்பட்டது. Until the last few years we have 7 wonders in this world, and one of those wonders was this hanging garden of Babylon. இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு சின்ன ராஜாவாக காணப்பட்டான். This king, this Nebuchadnezzar, was seen as a small tiny king. இந்த சின்ன ராஜாவாக ஒரு குட்டி ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருந்த நேபுகாத் நேச்சாரை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினார். A small tiny king in a tiny kingdom. It is God who appointed this tiny king as an emperor to such a huge empire. அதை ஏன் உயர்த்தினார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You should also be aware as to why the Lord exalted him. தீரு என்கிற ஒரு மிகவும் பிரபலமான ஒரு பட்டணம் இருந்தது. There was a great city called Tyre. அதாவது பரலோகத்திலே தேவன் வாசம் பண்ணுகிற சீயோன் பூரண வடிவாய் கட்டப்பட்ட நகரம் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். And God testifies saying that Zion, which is beautiful for situation, and God himself is testifying concerning this. அதுபோல இந்த பூமியிலே தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுத்த நகரம் பூரண வடிவாய் கட்டப்பட்ட நகரம் என்று தீர்வை குறித்து சாட்சி கொடுத்தார். And as compared to that, on this earth God testified concerning Tyre as a beautiful city. எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே கர்த்தர் தீர்வை குறித்து அப்படி சாட்சி கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். In Ezekiel chapter 27, in the first 4 verses, we read about God testifying concerning Tyre. மாத்திரமல்ல, இன்றைக்கு முழு உலகத்திலும் காணப்படக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் ஐரோப்பா நாடுகள் உட்பட எல்லா நாடுகளும் தங்களுடைய பொருள்களை விற்பனை செய்யும்படியாக இந்த தீர்வின் சந்தைகளுக்கு வருவார்களாம். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பிசினஸ் ஸ்தலமாக காணப்பட்டது. Not only that, except for the European countries, all the Arab countries, they used to come to do business with Tyre, and such a business city and a busy city was this city of Tyre. எசேக்கியேல் 27ஆம் அதிகாரத்தை இன்று முழுவதும் தயவு செய்து அதிகாரத்தை படித்து பாருங்கள். You can read the whole book of whole chapter of Ezekiel chapter 26. 27. இப்படிப்பட்ட பிரபலமாய் காணப்பட்ட தீரு தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட போது, தேவனுடைய நகரம் இடிக்கப்பட்ட போது அதை பார்த்து பரியாசம் பண்ணினது.
when such a beautiful city which God had commanded and when it was broken and when it was gone into ruin, it was mocked at it. It started to mock at it. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது அதை நாம் பார்க்கிறோம். We read this in Ezekiel chapter 26 and first 4 verses, the first 5 verses. இப்படி பரியாசம் பண்ணினபடியால் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த தீருவை வெறும் பாறையாய் மாற்றுவேன், மீனவர்கள் தங்கள் வலைகளை அங்கே வந்து காயப்போடக்கூடிய இடமாக அதை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். And because they mocked at the temple, God prophesied saying that I will make Tyre into a rock and a stone where the fishermen would cast their nets in order to dry their fishing nets. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தால் அந்த தீரு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வெறும் பாறையாகவும் அந்த இடத்துல இன்றைக்கும் மீனவர்கள் தங்கள் வலைகளை காயப்பட்டு வருகிறார்கள். Beloved ones, if you will go and visit Tyre now, even today the fishermen are drying their fishing nets upon this city of Tyre, which is just a rock. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே அதை வெறும் பாறையாய் மாற்றுவேன் என்றும் மீனவர்கள் தங்கள் வலைகளை காயப்படுவார்கள் என்றும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. In Ezekiel chapter 26 and verses 4 and 5, we read that he will make that city of Tyre into a rock and the fishermen would dry their fishing nets upon it. இதிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் ஒன்று இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். There is one thing that we need to learn from this. Everyone who is anointed here is a temple of God. 1 கொரிந்தியர் 3:16-17 அதை படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 படிக்கிறோம். In 1 Corinthians chapter 3 verse 16 we read, and in 1 Corinthians 6:19 also we read. ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து மற்ற தேவனுடைய பிள்ளைகள் பரியாசம் பண்ணுவது அது தேவனுக்கு எதிரான காரியம். தீர்வை மாற்றினது போல சிலவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார். Therefore it is dangerous for one anointed child of God to mock or scoff at another child of God. Even as a Tyre was reduced to a rock, it may be possible that God can reduce our lives even to a dry rock. ஒருவேளை உலக பிரகாரமான வாழ்க்கையிலே உன்னதத்திலே காணப்பட்ட நீங்கள் இன்றைக்கு வெறும் பாறையை போல மாற காரணம் என்ன? Perhaps in the world you might be in a very top place in the world, but what is the reason where you're reduced even to a rock? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பரிசுத்தத்தில், ஜெபஜீவியத்தில், பிரதிஷ்டையில் உன்னதமான நிலவரத்திலே காணப்பட்ட நாம் அவை எல்லாவற்றையும் இழந்து வெறும் பாறையாக அற்ப பொருளாக இன்றைக்கு மாற காரணம் என்ன? In our spiritual life we might be in our pinnacle, in a lofty place, in our holy life, in our prayer life, in our consecration, and what is the reason as to why we have been reduced to this rocky mountain or a rock? இந்த வார்த்தையிலே கேட்கிற இந்த வேளையில் தானே நாம் யாரையாயிலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை அற்பமாய் எண்ணினோமா? அவர்களை பரியாசம் பண்ணினோமா? அவர்களுக்கு விரோதமாய் பேசினோமா? ஆ என்று சொன்னோமா என்று நிதானித்து பார்ப்போமாக. While we hear this word of God, have we ever spoken against the anointed people of God? Have we said ha, or have we mocked at them, or have we scoffed at anointed people of God? Let us examine ourselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த தீர்வுக்குள்ளே வந்த இரண்டாவது மிகப்பெரிய பாவம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தீர்வின் அதிபதி தன் இருதயத்தை தேவனை போல மாற்றிக்கொண்டான். தான் இருதயத்தில் தன்னை ஒரு தேவன் என்று எண்ணிக்கொண்டான். The second greatest sin that came upon Tyre was the king of Tyre. He set his heart as the heart of God, and that is the second greatest sin. We read in Ezekiel chapter 28 and verse 2. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். The Lord resisted the proud. ஒரு மனிதன் எதிர்த்து நின்றாலே நம்மால் தாங்க இயலாது. பிசாசு எதிர்த்து நின்றாலே நம்மால் தாங்க இயலாது. அப்படியானால் தேவன் நமக்கு எதிர்த்து நின்றால் என்னவாகும்? If a man would rise up against us, we cannot withstand. If the devil would stand up against us, we cannot withstand. But look, if God would stand up against us, how can we ever withstand it? ஆகவே இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், மனதிலே மிகவும் தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Therefore Jesus Christ speaks in the book of Matthew chapter 5 and verse 3. He said that blessed are the poor in spirit, for theirs is the kingdom of God. We have to be poor in our mind. இப்போது கவனியுங்கள், தீர்வுக்குள்ள இந்த பெருமை வந்தபோது
கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த தீர்வை எப்படியாயிலும் பழி வாங்கணும், வெறும் பாறையா மாற்றணும். Now you can listen to me carefully. When this mistake or sin came into Tyre, God was so sure that he wanted to avenge Tyre in some way or the other. பிரியமானவர்களே, கர்த்தர் அதற்காக நேபுகாத்நேச்சாரை குறித்தார். நேபுகாத்நேச்சாரை கொண்டு தீர்வை பழி வாங்கினார். தேவனுடைய மனதில் உள்ளபடி நேபுகாத்நேச்சார் தீர்வை பழி வாங்கினான். Beloved ones, God avenged the city of Tyre through Nebuchadnezzar. He appointed Nebuchadnezzar to reduce Tyre as a rock. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? தன் மனதில் உள்ளபடி தீர்வை நேபுகாத்நேச்சார் பழி வாங்கினபடினால் சாதாரண ராஜாவாய் காணப்பட்ட நேபுகாத்நேச்சாரை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் உயர்த்தினார். Because what was in the mind of God, since Nebuchadnezzar who was appointed to reduce Tyre into a rock, was able to do that, therefore God exalted King Nebuchadnezzar to become a big emperor, and he reigned over a big empire. வாசிப்போம். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசியுங்கள். தயவு செய்து இதை கவனமாய் கேளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய பூரணத்துக்கும் நாம் இயேசுவை போல மாறுவதற்கும் இந்த சாம்ராஜ்யத்தின் சுபாவங்களுக்கும் வீழ்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. We can read this in Ezekiel chapter 29 and verses 18, 19 and 20. And as I said, these empires that are mentioned here have got great connection to our spiritual life. மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டியின் தோலும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாயிருக்கும். அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன். எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Son of man, Nebuchadnezzar, king of Babylon, caused his army to serve a great service against Tyrus. Every head was made bald, and every shoulder was peeled. Yet had he no wages, nor his army for Tyrus, for the service that he had served against it. Therefore, thus saith the Lord God, Behold, I will give the land of Egypt unto Nebuchadnezzar, the king of Babylon, and he shall take her multitude, and take her spoil, and take her prey, and it shall be the wages for his army. I have given him the land of Egypt for his labor wherewith he served against it, because they wrought for me, saith the Lord God. முழு உலகமும் தேடி வரக்கூடிய இடத்திலே காணப்பட்ட பூர்ண வடிவாய் காணப்பட்ட தீர்வை வெறும் பாறையாய் மாற்றின கர்த்தர். God who made this Tyre as just a dry rock where it was so famous in the whole world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த தீர்வை பழி வாங்கின காரணத்துக்காக இந்த நேபுகாத்நேச்சாரை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். Because this Tyre was avenged, the Lord God exalted King Nebuchadnezzar as a great emperor over a great empire. இப்போது இந்த நேபுகாத்நேச்சார் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விட்டான். Now this King Nebuchadnezzar, he brought the entire world under his hand. ஒரு நாள் இந்த நேபுகாத்நேச்சார் படுத்து கொண்டிருக்கும் போது இவன் யோசிக்கிறான், முழு உலகத்தை நான் சம்பாதித்து என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேனே, எனக்கு பிற்பாடு இந்த சாம்ராஜ்யத்தை யார் பாதுகாக்க போகிறார்கள், யார் வழி நடத்த போகிறார்கள்? One day, as he was lying down and when he was thinking in his mind about having the control of the whole world under him, he was thinking about who would take over after my reign, and this was his thought. தானியேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே படுக்கையிலே படுத்திருந்த நேபுகாத்நேச்சாருக்கு தனக்கு பிற்பாடு இந்த ராஜ்யம் என்ன ஆக போகிறது என்கிற அந்த சிந்தனை வந்ததாக தானியேல் 2:29 படிக்கிறோம். In Daniel 2:29 we read that when this King Nebuchadnezzar was upon his bed, when his thoughts were running about, he thought as to what would happen after his reign. கவனமாய் கேளுங்கள். அங்கே சம்பவித்தது என்ன தெரியுமா? மறைபொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய தேவனாகிய கர்த்தர்
சாதாரண ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை எப்படி சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக உயர்த்தினாரோ அதே தேவனாகிய கர்த்தர் இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். Listen to me carefully. This Lord God who exalted this King Nebuchadnezzar, he was able to reveal the mysteries that would come to pass in the future. The same God revealed it to this King Nebuchadnezzar in a vision. நீங்கள் கவனிக்க வேண்டியது அவனுடைய நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்பது மட்டுமல்ல, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் என்ன சம்பவிக்கும், இனி ஒரு உலகம் வரப்போகிறது, அந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கும் அதையும் கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். You should be carefully listening to this. It is God did not just reveal what would happen during his time and what would just happen after his time in the things to come, but also he showed him the things in the things that would come to pass even in the coming world. நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தில் ஒரு தரிசனம் கிடைத்தது, அதை மறந்து விட்டான். King Nebuchadnezzar had a dream and he forgot this dream. ஒரு கலக்கம் மாத்திரமே இருந்தது, தெளிவாக அந்த தரிசனம் ஞாபகத்தில் இல்லை. He was just troubled in his mind, but that dream was not embedded in his mind. ஆகவே முழு உலகத்தையும் ஆளுகை செய்த நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான் என்று சொன்னால், முழு உலகத்திலும் காணப்படுகிற கல்விமான்கள், ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் எல்லாரையும் அழைத்து, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதை நான் மறந்து விட்டேன், நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லாவிட்டால் உங்களை கொன்று போடுவேன். Therefore this King Nebuchadnezzar, when he saw this dream and forgot, because he was reigning over the whole world, he called all the scholars and the wise men and even those who were soothsayers, and he called them and said that, look, you will have to tell my dream and also the interpretation of the dream, failing which all of you would be killed. அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், ராஜாவே சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அர்த்தத்தை சொல்றோம். All of them said that, O king, you tell us the dream and we would be able to tell the interpretation thereof. அப்போது அவர்களை பார்த்து இவன் சொல்றான், நான் சொப்பனத்தை சொன்னால் எதையாவது ஒரு காரியத்தை சொல்லி இதுதான் அர்த்தம் சொல்லி நீ ஏமாத்த பாக்குறீங்களான்னு கேட்கறான். He says that if I will tell you the dream, then you will give some interpretation and say this is the real one. Are you trying to deceive me? ஆகவே நீங்கள் சொப்பனத்தை நான் கண்ட அந்த காட்சியையும் சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். Therefore you will have to tell me the dream and the interpretation as well. இல்லாவிட்டால் உங்களை கொலை செய்வேன். If not, I would kill you. ஒரு கேளுங்க, இப்போ நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதை மறந்து விட்டேன், அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லுங்கள் என்று சொன்னால், உங்கள் கையில் ஸ்மார்ட் போன் இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம், எந்த வெப்சைட்டுக்கும் போங்க, கண்டுபிடிக்க முடியுமா? Just think about this. Supposing I have a dream and if I will tell you the dream that I have dreamt and tell the interpretation also, you might have a smartphone, you may have a laptop or internet in your hand. Will you be ever able to tell my dream and the interpretation? இருக்கிற காரியங்களை தான் நீங்க எந்த வெப்சைட்லயும் போய் பார்க்க முடியும். இல்லாத காரியங்களை, மறைபொருளானவைகளை, கருகலானவைகளை நீங்கள் அறிய வேண்டுமானால் தேவனுடைய பாதத்திலே விழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும். The things that you know, perhaps you might search, go to search engines and search and find. But the things which you do not have seen or know, you will have to go to God's presence, fall at His presence, cry and pray in His presence. அப்போ எல்லோரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது வாலிபனாகிய தானியேல் அவன் போய் கேட்கிறான், ராஜாவின் இடத்துல போய் சொல்றான், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, தருணம் கொடுங்க, நான் பதில் சொல்லுகிறேன். When this was stated to everyone, this young man Daniel, he goes to the king and says, give me an opportunity so that I would be able to do what you say. வாலிபனாகிய தானியேல் தன்னுடைய சிநேகிதர்களுக்கும் இந்த விஷயத்தை அறிவித்து எல்லோரும் ஜெபித்தார்கள், முழங்கால் படியிட்டார்கள், தேவனோடு பேசினார்கள். தேவன் தரிசனத்தில் தானியேலுக்கு காண்பித்து கொடுத்தார். Young man Daniel told these things to his friends. They all gathered together, knelt down and prayed. And the Lord God of heaven, he spoke this, he showed this dream and vision to Daniel in a dream. 17ஆம் வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் அவர்கள் சேர்ந்து தேவ சமூகத்திலே ஜெபித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். In Daniel 2:17 onwards, we read that they all gathered together and prayed in God's presence. பிரச்சனைகளோடு கடந்து வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh child of God who has come down here with problems, என்னுடைய வாழ்க்கை என்னவாகும், அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும், என்னுடைய வேலை ஸ்தலத்திலே இந்த பிரச்சனையை எப்படி நான் சந்திப்பது,
என்கிற கேள்வியோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, O child of God who has come saying that what would be my future, what would be the future of my children, and even my workplace, what would befall me, you who have come with that question. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்விகள், பின்மாற்றங்கள், விழுகைகள் காணப்படுகிறது. நான் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா என்கிற சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, In my spiritual life there are backslidings, there are falls and discouragements, and child of God who is saying that will I ever be caught up at the coming of the Lord, child of God who has this doubt and who is living such a life. இந்த சம்பவத்தின் மூலமாக உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்ல வருகிறது என்னவென்றால், இந்த தானியேலை போல அவனுடைய தோழர்களைப் போல நீ சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்திலே குடும்பமாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். What God is speaking to you and to me, and when we confront problems like this Daniel and his companions, when you go to God's presence and go on your knees and pray in God's presence, உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய போராட்டங்களையும் தெரியப்படுத்துவதற்காக உன் தோழர்களை தோழிகளை தேடாதே. do not go in search of companions and friends in order to explain your problems and difficulties and conflicts. அந்த பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக, தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக, ஜெபிப்பதற்காக உன் தோழர்களை அழைப்பாயாக, உன் தோழிகளை அழைப்பாயாக. You call your companions and your teachers so that they would come down and kneel and pray in order to solve your conflicts and problems that have befallen you. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், சரீரத்திலே நீங்கள் சந்திக்கிற வியாதிகள், போராட்டங்கள், வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிற சோதனைகள் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் பரலோகத்தின் தேவ சமூகத்திலே இவர் இந்த வாலிபர்களைப் போல முழங்கால் படியிட்டு அவருடைய இரக்கத்துக்காக காத்திருங்கள். The problems and the conflicts that you have in your family and your working place, the sicknesses that you have, if you would go on your knees and you will find solution when you go on your knees and pray, and God of heaven would be able to solve it. இந்த சம்பவத்தை நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, if you would keenly observe this incident, ஒருவேளை தானியேல் தானும் தன்னுடைய தோழர்களுமாய் சேர்ந்து பரலோகத்தின் தேவ சமூகத்தை தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் இருந்திருப்பார்களானால், perhaps if Daniel and his companions had not joined together and prayed to God of heaven, என்ன சம்பவித்திருக்கும் தெரியுமா பிரியமானவர்களே? beloved ones, do you know what would have befallen? முழு உலகத்திலும் காணப்படுகிற கல்விமான்கள், ஞானிகள், ஜோசியர்கள் அவர்களும் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து தானியேலும் அவருடைய தோழர்கள் 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். All over the world, the magicians and the astrologers and the wise men would have been beheaded along with them. Even Daniel and his companions would have been beheaded. வாசிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, இவங்களோடு சேர்ந்து நாமும் அழிந்து போகாதபடிக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம், இரக்கத்துக்கு காத்திருப்போம். Let us read Daniel chapter 2 and verse 17. We read that let us seek for God's mercy, the God of heaven, concerning this secret. Daniel and his fellows, they joined together and prayed. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். Then Daniel went to his house and made the thing known to Hananiah, Mishael and Azariah his companions, that they would desire mercies of God of heaven concerning this secret, that Daniel and his fellows should not perish with the rest of the wise men of Babylon. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அது வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ அல்லது தேசத்திலோ வரும்போது நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறாவிட்டால் அந்த பிரச்சனை நம்மை அழித்துவிடும். When we confront problems and difficulties in our life, perhaps in the family or at home or in our office, if things happen like this, if we don't go and pray, those problems would destroy us. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் எந்த பிரச்சனையோடு போராட்டத்தோடு வந்திருக்கிறீர்களோ, அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிதாயிருந்தாலும், அந்த பிரச்சனையின் ஆழம் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும், அகலம் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும், ஜெபிக்கிறவர்களாய் தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறவர்களாய் மாறுங்கள்.
Beloved ones, however bigger your problems might be, however deep or wide your problems may be, but if you would go to God's presence, fall at His presence and weep and cry before before Him, these problems would change. இனி இப்படி ஜெபித்த போது தானியேலுக்கு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ராக்காலத்திலே நேபுகாத்நேச்சார் என்ன கண்டான் என்பதை தானியேலுக்கு தரிசனத்திலே காண்பித்து கொடுத்தார். In chapter 2 and verse 19, we read that when they all prayed together in a dream, God showed the same vision what Nebuchadnezzar had in a dream to Daniel. பிரியமானவர்களே, உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற படத்தையும் தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் முதல் கீழே உள்ள பகுதியை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது வாசிக்க நமக்கு சமயம் இல்லை. சில முக்கியமான விஷயங்களை நாம் கேட்க வேண்டும். Beloved ones, you can have the handbill that is in your hand and compare Daniel chapter 2 from verse 29 onwards. You can go and read it at home. We don't have much time to go deeper into this. இதை கண்டது நேபுகாத்நேச்சாராய் இருந்தாலும் அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. தெளிவாக தரிசனத்திலே தானியேலுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தபடியினால் இது தானியேலின் தரிசனம். Although it was Nebuchadnezzar who saw first this, it was not with much clarity, but clearly God showed Daniel this vision, and that is why it is named after, called as Daniel's vision. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு பக்கத்திலே ஒரு பெரிய சிலையை பார்க்கிறீர்கள். When you read Daniel chapter 2 verse 31 onwards, we read about a great image that you will be able to see in the handbill that is given in your hand. ஒரு பெரிய சிலையின் மொத்த உருவத்தையும் அதற்கு பக்கத்திலேயே அந்த உருவத்தின் ஒவ்வொரு பாகங்களையும் தனித்தனியாக பிரித்து காட்டப்பட்டிருக்கிறது. You can see a huge image there, and on the next side of it you can see different parts of that image depicted in picture. இப்போ இந்த பெரிய சிலையை அவன் கண்டான். Now he saw this great image. அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுடையதாய் இருந்தது. And this great image was full of brightness. அது உமக்கு எதிரே நின்றது. And it stood before thee. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. And the form thereof was terrible. அப்ப அந்த சிலையினுடைய தலை பசும்பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. So the head of that image was made of pure gold. அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. His breast and his arms of silver. அதன் வயிறும் அதன் தொடைகளும் வெண்கலத்தால் செய்யப்பட்டது போன்று காட்சியளித்தது. His belly and his thighs of brass. அதன் கால்கள் இரும்பின் கால்களாய் இருந்தது. His legs were of iron. அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. His feet part of iron and part of clay. அந்த சிலையை நீ பார்த்து கொண்டு இருக்கும் போதே, whilst you were looking at that image, 34ஆம் வசனத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் உருண்டு வந்தது. you saw a great stone that was cut out without hands which came down. அது அந்த சிலையின் மேல் அந்த களிமண்ணும் இரும்புமாகிய அந்த பாகத்தின் மேல் மோதி அந்த சிலையை நொறுக்கி போட்டது. It smote the image upon his feet that were of iron and clay and break them into pieces. 35ஆம் வசனத்திலே முழு சிலையும் நொறுக்கப்பட்டதாகவும் அந்த கல் பெரிய பர்வதமாய் மாறி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. In verse 35 we read that it crushed the image into pieces, and that great stone became a huge stone and filled the whole earth. பிற்பாடு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை தொடர்ந்து சொல்லுகிறார் 38ஆம் வசனம் முதல். In verse 38 onwards he speaks about the spiritual meaning. அந்த 38ஆம் வசனத்துல அந்த தலை எதை காட்டுகிறது? In verse 38 what does the head show? சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளும் அவர் உமது கையில் ஒப்புக்கொடுத்து, and wheresoever the children of men dwell, the beasts of the field and the fowls of the heaven that are given in thine hand, அவைகளை ஆளும்படி செய்தார். and he gave him to rule over them. பொன்னான அந்த தலை நீரே, நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்லுகிறான், அந்த பொன்னான தலை நீரே. Looking at King Nebuchadnezzar, he says, thou art this head of gold. 37ஆம் வசனத்தை நீங்கள் கவனமாய் படித்தால்,
From verse 37, when you carefully read, நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரண ராஜாவாய் காணப்பட்ட நேபுகாத்நேச்சாரை ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாய் மாற்றினது கர்த்தர். even as I told you earlier, a tiny lord, a small king and a tiny kingdom he was reigning over. It was God who made King Nebuchadnezzar as a great emperor. கர்த்தர் உயர்த்தினார். The Lord raised him up. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. அதைத்தான் 37ஆம் வசனத்தில் சொல்கிறார், ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். In verse 37 we read, O king, thou art king of kings. பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். The Lord of heaven hath given thee a kingdom, power and strength and glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பொன்னான அந்த தலை நீரே, அல்லது இன்னொரு பக்கத்திலே அது பாபிலோன் சாம்ராஜ்யம். Thou art this head, the king, which is in other word the Babylonian empire. ஆகவே தான் நான் துவக்கத்திலே சொன்னேன், இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் எப்படி தோன்றினது, அதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. That is why in the beginning I mentioned to you the way as to how this Babylonian empire began, and there is a way. That's why I've told you in the beginning. தீரு என்கிற பூர்ண வடிவாய் கட்டப்பட்ட அந்த நகரத்தை பழிவாங்கின போது, தேவனுடைய மனதில் உள்ளபடி பழிவாங்கின போது, சாதாரண ராஜாவாய் காணப்பட்ட நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் சாம்ராஜ்யத்துக்கு உயர்த்தினார். This great beautiful city Tyrus, when the Lord was able to take revenge through Nebuchadnezzar, God exalted this king Nebuchadnezzar. தீரு அழிக்கப்பட மிக முக்கியமான காரணம், தேவனுடைய நகரம் இடிக்கப்பட்ட போது, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட போது அதை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினது. The reason why this Tyrus city was broken down and into ruins was because it looked at the temple of God, the city of God. When it was broken down, it scoffed and mocked and laughed. இனி தயவு செய்து கவனமாய் கவனியுங்கள். Now please listen carefully. இங்கே பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு உயர்த்தப்பட்ட, தேவனால் உயர்த்தப்பட்ட இந்த நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறான், தேவனுடைய ஆலயத்திலே காணப்படுகிற மிக முக்கியமான விசேஷமான பாத்திரங்களை உடைத்து போடுகிறார்கள் இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். The people who belong to this kingdom and this Nebuchadnezzar who was exalted by God himself, they go to the things that are kept, the vessels that are kept in the temple of God. They go and break and crush those vessels. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்தாவினுடைய ஏவுதலின்படி கவனமாக கவனியுங்கள். இது நம்முடைய ஜீவியம் சம்பந்தப்பட்ட காரியம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். I'm telling you this, please listen carefully, because of the inspiration of the Holy Spirit. This is much related to our life, and in a short time we are going to enter into that part of the message. தேவனுடைய நகரம், தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட போது அதை பார்த்து சிரித்த, அதை பார்த்து பரியாசம் பண்ணின தீருவையே வெறும் பாறையாக கர்த்தர் மாற்றி இருப்பாரானால், when Tyre was looking at that city of God, the temple of God, and was just mocking and laughing when the city of God was broken down into ruins, if God can reduce this city of Tyre into ruins and just a dry rock, தீருவை பார்க்கலும் பெரிய பாவத்தை நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய படை வீரர்களும் செய்தார்கள். much more than the city of Tyre, Nebuchadnezzar and his army men, they committed sin against. அவர்கள் செய்த முதல் பெரிய பாவம் எரேமியா 52ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The first greatest sin that they committed was in Jeremiah chapter 53 and verse 52:17. Chapter 52 and verse 17. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வெண்கலத் தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். Also the pillars of brass that were in the house of the Lord, and the bases and the brazen sea that was in the house of the Lord, the Chaldeans break and carried all the brass of them to Babylon. கவனமாக கவனிங்க. எழுத்தின்படியான தேவாலயத்தில் காணப்பட்ட வெண்கல கடல் தொட்டியை உடைத்து போட்டார்கள். Literally, you just listen to this carefully. They broke the pillars of brass that were in the house of God into pieces. ஆலயத்தின் பல பாத்திரங்களை உடைத்து போட்டு
அதில் உள்ள வெண்கலத்தை மாத்திரம், அந்த வெண்கலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெண்கலத்தை மாத்திரம் எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். They broke many of the vessels in the house of God, and they took that brass as a spoil and carried it away to Babylon. இரண்டாவது செய்த பெரிய பாவம் என்ன? தயவு செய்து இந்த ரெண்டு பாவங்களையும் கவனியுங்கள். வெகு சீக்கிரத்திலே ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே கொண்டு போகிறார். Second greatest sin, you please listen very carefully. Please listen carefully. The Spirit of the Lord is going to take us even deeper to the next phase. வெண்கல கடல் தொட்டியை உடைத்தார்கள், வேறு சில பொருள்களை உடைத்தார்கள், ஆலயத்தில் உள்ள பொருள்களை உடைத்து வெண்கலத்தை மாத்திரம் பத்திரப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். They broke the vessels and they broke the pillars of brass, and they extracted only the brass and took them away to Babylon. இன்னும் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிற விசேஷமான பொருள்களை, அவன் பார்வைக்கு விசேஷமான பொருள்களை என்ன செய்தான் தெரியுமா? அதை அப்படியே அந்த பொருள்களை பாபிலோனுக்கு கொண்டு போய் தன்னுடைய விக்கிரக தேவன், அந்த தேவனுடைய பண்டசாலைக்குள், பொக்கிஷங்களை வைக்கக்கூடிய பண்டசாலைக்குள்ளே கொண்டு போய் தேவாலயத்தின் பாத்திரங்களை நேபுகாத்நேச்சார் வைத்தான். And he took the other vessels, which are very precious vessels, he carried them away to Babylon, and he took to the treasury where his gods and his idols were kept, and he went and stored these vessels, precious vessels of God, in that treasury. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்? தானியேல் 1 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. தானியேல் 1 அதிகாரம் 2 வசனத்தில் அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். In Daniel chapter 1 and verse 2 we read about this incident. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். And the Lord gave Jehoiakim, the king of Judah, into his hand with part of the vessels of the house of God, which he carried into the land of Shinar to the house of God, and he brought the vessels into the treasure house of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இவனுடைய இந்த தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு பிரஜாதி ராஜா தான், ஆனா கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் இவன் தன்னுடைய நிலவரத்தை மறைந்து இந்த ரெண்டு பெரிய காரியங்களை எழுத்தின்படியான தேவாலயத்துக்கு செய்தான். He is indeed a Gentile king, but God exalted him to such a level, but literally he did these great sins before God. உதாரணமாக இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில மினிஸ்டர் மேல, சில சீஃப் மினிஸ்டர் மேல விசாரணை கமிஷன் நியமிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். Perhaps in Tamil Nadu you can read about inquiry commissions that is against the chief minister's office. முழு உலகத்தையும் ஆளுகை செய்த நேபுகாத்நேச்சார் மீது பரலோகத்தின் தேவன் ஒரு விசாரணை கமிஷனை அமைத்தார். Nebuchadnezzar, who ruled over the whole world, the Lord of heaven, he commissioned a commission against this emperor Nebuchadnezzar. அந்த விசாரணை கமிஷனை பற்றிய தரிசனமும் கூட நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். தானியேல் 4 அதிகாரம் முழுவதும் வீட்டிலே படித்து பாருங்கள். அந்த தரிசனத்தின் அர்த்தத்தை தானியேல் சொல்லும்போது சொல்லுகிறான், இந்த விசாரணை கமிஷன் உமக்கு விரோதமாக எப்படி அமைக்கப்பட்டது? In Daniel chapter 4 you can go home and read and about this inquiry commission this God of heaven had pronounced against King Nebuchadnezzar, which he told to Daniel. And how was this explained? பரலோகத்தின் தேவனால் ஒரு மனிதனுக்கு விரோதமாக விசாரணை கமிஷன் அமைக்கப்படுமானால் அவன் நிலவரம் என்ன? If the Lord of heaven will be able to put an inquiry commission against a man, what would be the fate of that man? இங்கே கடந்து வந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக அல்லது எனக்கு விரோதமாக இந்த விசாரணை கமிஷனை தேவன் அமைத்து விட்டாரா என்பதை இந்த கூட்டத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Beloved people of God, against you, against me, we will have to examine and see as to how if God has put up an inquiry commission against you or me. பரிசுத்தவான்கள் ஒருவேளை என்னையோ அல்லது உங்களையோ ஒருவேளை விசாரித்தால் நாம் பரிசுத்தவான்களிடத்திலே பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். Perhaps if the saints of God will inquire me or you, we might speak a lie and we might escape. ஆனால் தேவன் விசாரணை கமிஷனை அமைப்பாரானால்
அதிலிருந்து தப்பிப்பது எப்படி? But if God would appoint an inquiry commission against us, how can we ever escape? தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நேபுகாத்நேச்சார் மேல் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனை பார்க்கிறோம். In the book of Daniel chapter 4 and verse 17, we read about the inquiry commission that was commissioned against Nebuchadnezzar. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். This matter is by the decree of the watchers and the demand by the word of the holy ones, to the intent that the living may know that the Most High ruleth in the kingdom of men, and giveth it to whomsoever he will, and setteth up over it the basest of men. பரிசுத்தவான்கள் எங்களுக்கு கூட்டங்கள் நடத்தும்போது, ஊழியர்கள் கூட்டம் நடத்தும்போது ஆவியானவர் பரிசுத்தவான்கள் மூலமாக பொய்யின் ஆவியை குறித்து பேசினார். When the saints of God, when they conducted a workers meeting, the saints of God spoke to us about the spirit of lies. சின்ன சின்ன காரியங்களுக்கும் நாம் பொய் பேசுகிறோம் என்று அவங்க சொன்னபோது அதை நான் ஆராய்ந்து பார்த்தபோது எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நாம் பொய் பேசி கொண்டிருக்கிறோம். Even for small little things we speak lies, and when I examine myself, and we see that we speak lies even in small things and in so many other things. ஒரு முறை பாஸ்டர் மனோகரன் அவர்கள் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணும்போது மார்த்தாண்டத்தில் அவர் சொன்னார், பொய்யை பற்றி பேசினார். பொய் பேசுறவங்க நரகத்துக்கு போவாங்க. Once Pastor Manoharan at Marthandam convention, he said that about concerning lies, speaking lies, he said those who speak lies, they would go to